டாக்டர் ஹெர்மன் மைனர்ங்கிறவர் என்ன பண்ணாரு, அவர் எம்பிபிஎஸ் படிச்சுட்டு இருந்தாரு. 2 ஆண்டு காலம் படித்து அந்த படிப்பை வேண்டாம் என்று ஒதுக்கி தள்ளிவிட்டு இந்த தாய் தகப்பன் இல்லாத அநாத குழந்தைகளை எடுத்து அவர் வளர்க்க ஆரம்பிச்சார். இது மாதிரி பெண்களை தன்னுடைய சொந்த வீட்டில் வளர்க்க ஆரம்பிச்சு, அப்படி ஆரம்பிச்ச அந்த அன்னைக்கு அந்த ஸ்கீமை அவர் உலகம் ஃபுல்லா ஒவ்வொரு நாட்டுக்கும் போயிட்டு இந்த குழந்தைகளுடைய தாய் தந்தை இழந்த குழந்தைகளுடைய நிலையை எடுத்து சொல்லி அவர்களுக்கு ஒரு சமுதாயத்தில் ஒரு அங்கீகாரம் வேணுங்கிற ஒரு அடிப்படையில வளர்ப்பதற்காக ஒரு ஏற்பாடு பண்ணாரு. அந்த சமயத்துல தான் 1966 இந்தியாவுக்கு வந்திருக்காரு. வரும்போது மிஸ்ஸஸ் இந்திரா காந்தி இருந்தாங்க, ICCW சேர்மனா நேஷனல் லெவலில் இருந்தாங்க. அப்ப இந்த திட்டத்தை பற்றி சொல்லும் பொழுது ரொம்ப ஆர்வமாக இருந்து 1974 டெல்லியில ஃபரிதாபாத் ஹரியானா ஸ்டேட்ல ஃபரிதாபாத்ங்கிற இடத்துல கிரீன்ஃபீல்ட் சில்ட்ரன்ஸ் வில்லேஜ் என்று ஒரு முதலாக இந்தியாவில் 1974 ஆரம்பிக்கப்பட்டது. அங்கதான் 1990-91 நான் பயிற்சி எடுத்தேன். முதலாக ஜாயின் பண்ணும்போது பயிற்சி அங்கே எடுத்தேன். 98 வரைக்கும் வேலை செஞ்சேன் SOS கிராமத்தில். அந்த ஒரு வருட பயிற்சி இதை முழு மனிதனாக ஆக்கியிருக்கிறது. அங்குதான் நான் இந்தியும் பயிற்சி குழந்தைகள் மத்தியில் பேசும்போது இந்தி ஆட்டோமேட்டிக்கா வந்துருச்சு. அந்த ஒரு ஆண்டு காலம் அந்த குழந்தைகள் மத்தியில் வேலை செய்யும் போது இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் பேசுவோம். ஆனா அப்ப இந்த இவ்வளவு தூரத்துக்கு சைல்டு அபியூஸ், சைல்டு வயலன்ஸ் இது எல்லாமே அங்க இல்லை. ஆனால் அவர் சார் சொல்ற மாதிரி அந்த குழந்தைகளை எப்படி தயார்படுத்த வேண்டும். ஏன்னா நம்ம அதுல 0 to 10 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைகளை அங்க அட்மிட் பண்றாங்க. நார்மல் சில்ட்ரன் தான் இருப்பாங்க, ஹேண்டிகேப் சில்ட்ரன் எடுக்க மாட்டாங்க. இது ஒரு செட்